இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தங்கு ஜஃப்ருலை ஓர் உறுப்பினராக PKR ஏற்றுக்கொள்வது ஏற்புடைய செயல் அல்ல. அம்னோவிலிருந்து விலகி PKR கட்சியில் இணைவதாக அறிவித்துள்ள முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸை ஓர் உறுப்பினராக PKR ஏற்றுக்கொள்வது ஏற்புடைய செயல் அல்ல என்று அம்னோ பொதுச் செயலாளர் அஷ்ரஃப் வஜ்டி துசுகி தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளின் உறுப்பினர்கள் தங்கள் விருப்பம் போல் கட்சி விட்டு கட்சி பாய்வதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது என்று அஷ்ரஃப் வஜ்டி குறிப்பிட்டார். மேலும் அம்னோவிலிருந்து விலகிவிட்டதாக தங்கு ஜஃப்ருல் அறிவித்த போதிலும் அவரின் விலகல் கடிதத்தை அம்னோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக பெறவில்லை என்பதையும் அஷ்ரஃப் வஜ்டி தெளிவுபடுத்தினார். ஸ்லாங்கூர் கொத்தராஜா அம்னோ தொகுதியின் தலைவருமான தங்கு ஜஃப்ருல் PKR கட்சியில் இணையப் போவதாக அறிவித்து இருப்பதை அம்னோ கடுமையாக கருதுவதாக அஷ்ரஃப் வஜ்டி குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி விட்டு கட்சி தாவுவதை தடை செய்து இருக்கிறோம். அதேபோல் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளும் தங்கள் உறுப்பினர்கள் உறுப்பு கட்சிகளுக்கு தாவுவதை தடை செய்ய வேண்டும். அதனை அனுமதிக்கக்கூடாது. அந்த நபரை உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளவும் கூடாது என்று PKR கட்சிக்கு அஷ்ரஃப் வஜ்டி அறிவுறுத்தியுள்ளார். தங்கு ஜஃப்ருல் அசீஸ் அம்னோவிலிருந்து விலகி PKRல் இணைவதற்கு முன்வந்து இருப்பது அவர் ஸ்லாங்கூர் மாநிலத்தின் புதிய மந்திரி பசாராக நியமிக்கப்படலாம் என்று ஆரூடம் வலுத்து வருகிறது. இவ்வாண்டு தனது செனட்டர் பதவிக்காலம் முடிவுறும் நிலையில் வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் பதவியை தொடர்ந்து வகிக்க முடியாத நிலைக்கு தங்கு ஜஃப்ருல் தள்ளப்பட்டுள்ளார். இந்நிலையில் தங்கு ஜஃப்ருலை ஸ்லாங்கூர் மாநிலத்தின் புதிய மந்திரி பசாராக கொண்டு வரும் நோக்கிலேயே அவர் அம்னோவை விட்டு விலகி PKR கட்சிக்கு கொண்டு வரும் முயற்சி நடைபெற்று வருகிறது என்று கூறப்படுகிறது. ஸ்லாங்கூர் மாநிலத்தின் நடப்பு மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரி நடந்து முடிந்த PKR தேர்தலில் தனது உதவித் தலைவர் பதவியை தற்காத்துக் கொண்டு இருப்பதால் கோம்பாக் நாடாளுமன்ற உறுப்பினரான அவரை மத்திய அமைச்சராக கொண்டு வரும் முயற்சி நடைபெற்று வருகிறது. எனினும் ஒரு பொருளாதார நிபுணரான தங்கு ஜஃப்ருலை ஸ்லாங்கூர் மந்திரி பசாராக கொண்டு வரும் முயற்சி நடைபெற்று வருவதாக கூறப்படுவதை அமீருடின் ஷாரி மறுத்துள்ளார். மேலும் தங்கு ஜஃப்ருல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்ல என்றும் அமீருடின் ஷாரி வாதிடுகிறார். எனினும் சட்டமன்ற இடைத்தேர்தலின் மூலம் தங்கு ஜஃப்ருலை வெற்றி பெற செய்து அவரை மந்திரி பசாராக கொண்டு வருவதற்கே தற்போது காய்கள் நகர்த்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. காரணம், ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மந்திரி பதவிக்கான கோட்டா என்பது PKR கட்சிக்கே சொந்தமானதாகும். கில்லான் பள்ளத்தாக்கில் நெடுஞ்சாலை நிர்மாணிப்பில் நடந்த நிதி முறைகேடு தொடர்பில் தான்ஸ்ரீ அந்தஸ்தில் உள்ள பிரமுகர் ஒருவருக்கு சொந்தமான 6 ஆடம்பர பங்களா வீடுகளையும் ஒரு நிலத்தையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM பறிமுதல் செய்துள்ளது. இவற்றின் மொத்த மதிப்பு 1,20 லட்சம் ரிங்கிட் ஆகும். கோலாலம்பூர் மையப்பகுதியில் உள்ள அந்த தான்ஸ்ரீக்கு சொந்தமான வீடுகளில் நடந்த அதிரடி சோதனையில் நிதி முறைகேட்டின் வாயிலாக வாங்கப்பட்ட 6 ஆடம்பர பங்களா வீடுகளும் விலை உயர்ந்த குதிரையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக SPRM தகவல்கள் கூறுகின்றன. அந்த தான்ஸ்ரீ மற்றும் அவரின் மனைவி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணையில் 30 முதல் 50 சாட்சிகள் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று SPRM வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜப்பான் டோக்கியோவில் நடைபெற்று வரும் 30வது நிக்கை அனைத்துலக ஆய்வரங்கம் தாம் கலந்து கொள்ளும் கடைசி ஆய்வரங்கமாக இருக்கலாம் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது கோடி காட்டியுள்ளார். மலேசியாவின் பிரதமராக தாம் இருந்தபோது 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இந்த நிக்கை ஆய்வரங்க மாநாடு அறிமுகப்படுத்தப்பட்டு தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு நிக்கை ஆய்வரங்கிலும் தவறாமல் கலந்து கொண்டு வந்த தாம் அடுத்த மாதம் 100 வயது எட்டும் நிலையில் நிக்கை ஆய்வரங்கில் தாம் கலந்து கொள்வது இதுவே கடைசியாக இருக்கலாம் என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். ஆசியாவின் வருங்காலம் என்ற தலைப்பில் 30வது நிக்கை அனைத்துலக ஆய்வரங்கம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வரங்கில் துன் மகாதீர் கலந்து கொண்டுள்ளார்.
கோவிட்-19 பெரும் தொற்று ஏற்பட்டு இருந்த காலத்தில் 3 ஆண்டுகள் இந்த ஆய்வரங்கில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டாலும் மற்ற அனைத்து நீக்கை ஆய்வரங்கிலும் தாம் கலந்து கொண்டதாக துன் மகாதீர் நினைவு கூர்ந்தார். எனினும் ஒவ்வொரு மாநாட்டிலும் கலந்து கொண்டு ஆசியாவின் எதிர்காலம் குறித்து தாம் பேசுவதற்கும் கருத்துக்களை முன்வைப்பதற்கும் இந்த நிக்கை ஆய்வரங்கை தாம் ஒரு தளமாக பயன்படுத்திக் கொண்டதற்கு துன் மகாதீர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மலேசிய இந்திய திறன் முன்னெடுப்பான மிசி ஏற்பாடு செய்த நவீன வணிகத்திற்கான மடிக்கணினி பழுது பார்த்தல் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பயிற்சி திட்டம் கடந்த மே 26ஆம் தேதி பஹாங் மெந்தகாப்பில் தொடங்கி 5 நாட்கள் நடைபெற்றது. அதன் நிறைவு விழா நேற்று நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய சமூகத்தை சேர்ந்த 25 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். நவீன பொருளாதாரத்தில் மிகவும் மதிப்புமிக்க தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் திறன்கள் மூலம் அவர்களை மேம்படுத்துவதை மிசியின் இந்த பயிற்சி திட்டம் நோக்கமாக கொண்டிருந்தது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் மடிக்கணினி பழுது பார்த்தல் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகியவற்றில் தீவிர பயிற்சி அளிப்பதாகும். இது பங்கேற்பாளர்கள் வேலைகளை பெற அல்லது சொந்தமாக தொழில்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை திறக்கிறது. இதன் மூலம் நிலைத்தன்மையுடன் நிதி வளம் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நிறைவு விழா மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பஹாங் மாநில பயணிட்டாளர் விவகாரங்கள் மற்றும் மனிதவள ஆட்சிக்குழு தலைவர் சிம் சுன் சியாங், மனிதவள அமைச்சான குசுமாவின் சிறப்பு பணி அதிகாரி டிக்கம் லோடஸ், மிசியின் முன்னாள் தெமர்லோ பிகேஆர் கிளை தலைவர் மகேஸ்வரன் ராமச்சந்திரன் ஆகியோர் இந்த திட்டத்தின் வெற்றிக்கு பங்களித்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மேலும் நாடு முழுவதும் உள்ள இந்திய சமூகத்திற்கான திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து மிசி ஈடுபட வேண்டும் என்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் சிம் சுன் சியாங் கேட்டுக்கொண்டார். நாட்டின் முன்னணி மூத்த கலைஞரும் நாடக இயக்குனரும் கதாசிரியருமான மனோ மணியம் காலமானார். அவருக்கு வயது 79. 90ஆம் ஆண்டுகளில் டிவிடிகாவில் பிரபல நாடக தொடரான ஆங்கில மொழியில் ஒளியேறிய கொபித்தியாம் நாடகத்தில் அங்கிள் சான் என்ற முன்னணி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து பிரபலமானவர் மனோ மணியம். கடந்த 1945ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி பிறந்தவரான மனோ மணியம் மேடை நாடகங்களிலும் பிரபலமாக விளங்கியவர் ஆவார். தனியொரு நபராக ஓர் அடுக்குமாடி வீட்டில் வசித்து வந்த மனோ மணியம் நேற்றிரவு காலமானதாக அவரின் சகோதரர் தெரிவித்தார். ஜொஹூர் கொத்ததிங்கியில் 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் உயிரிழந்தார். இவ்விபத்து நேற்று இரவு 11 மணியளவில் ஜொஹூர் பாரு மர்சிங் சாலையின் 37வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. உள்ளூரை சேர்ந்த 31 வயது நபர் செலுத்திய புரோட்டோன் வீரா ரக கார் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த 32 வயதுடைய நபரை மோதி தள்ளியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று கொத்ததிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். இதில் கடும் காயங்களுக்கு ஆளான மோட்டார் சைக்கிளோட்டி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.